தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். கேப்பாப்பிளவு மக்களின் காணி விடுவிப்பு போராட்டம் 25ஆம் நாளை எட்டியது. டெங்கு உயிரிழப்பு 53ஆக அதிகரிப்பு, 74,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ஈரான் மீது 7வது நாளாகவும் அமெரிக்கா தாக்குதல், பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரான் குண்டுமழை. கிரிக்கெட் ஜாம்பவான் சர் ஹர்ப்ரீத் சோபர்ஸ் காலமானார். உள்நாட்டு செய்திகள். முல்லைத்தீவு கரைதுறை பற்று கேப்பாப்பிளவில் ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் 2வது கட்ட தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று 25வது நாளை ஒட்டியுள்ளது. இன்றைய போராட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா கலந்து கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். தமது பூர்வீக நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள கேப்பாப்பிளவு மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியான ஜனநாயக வழிமுறைகளில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இருப்பினும் தங்களது சொந்த காணிகளில் மீள குடியேறவும் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியாத நிலை தொடர்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் டெங்கு நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகிய மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 74,478ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு காய்ச்சல் அல்லது டெங்கு நோய்க்கான ஏனைய அறிகுறிகள் தென்படும் ஆயின் காலதாமதம் செய்யாது உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியான காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் இதர அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் தகுதியான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நோயின் தீவிரத்தை குறைக்கவும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் அவசியமாகும் என்று சுகாதார தரப்பினர் மேலும் தெரிவித்துள்ளனர். 9,08,00,000 ரூபாய் பெறுமதியுடைய கொக்கைன் போதைப் பொருளோடு வெளிநாட்டு பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பயணி இன்று காலை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 23 வயதான மலேசிய பிரஜை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பயணி மற்றும் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் கண்காணிப்பு தளங்கள், ராணுவ தளவாட உள்கட்டமைப்பு, நிலத்தடி ஆயுத கிடங்குகள் மற்றும் கடல்சார் திறன்கள் மீதான தொடர்ச்சியான 7வது இரவு தாக்குதல்களை நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. லோரெஸ்தான் மாகாணத்தின் கோர்ரமாபாத் நகரில் வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதை ஈரானிய ஊடகங்கள் உறுதி செய்துள்ளன. குவைத்தில் இருந்து அமெரிக்கா ஏவிய ஏவுகணை தாக்குதல்களின் விளைவாக இந்த வெடிப்புகள் நிகழ்ந்ததாக அந்த செய்திகள் தெரிவித்துள்ளன. இதற்கு பதிலடியாக பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஜோர்டானின் வான்பரப்புக்குள் இன்று அதிகாலை நுழைந்த ஈரானிய ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து வீழ்த்தியதாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் வழக்கமான தற்காப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜோர்டான் இராணுவம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.
கிரிக்கெட் உலகின் மிகச்சிறந்த சகலதுறை ஆட்டக்காரர்களில் ஒருவரான மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் வீரர் சர்கார் பில் சோபர்ஸ் இன்று தனது 89வது வயதில் காலமானார். 93 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 832 ஓட்டங்களையும் 235 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய அவர் வேகப்பந்து மற்றும் சுழற்பந்து என இரண்டிலும் அசத்தக்கூடிய பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்ந்தார். 1958 பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் எடுத்த ஆட்டமிழக்காத 365 ஓட்டங்கள் 36 ஆண்டுகள் உலக சாதனையாக நீடித்ததோடு முதல் தர போட்டியில் ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் விளாசிய முதல் வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். நாட்டிங்ஹாம்ஷயர் கவுண்டி அணிக்காகவும் விளையாடிய இவரது விளையாட்டு சேவையை பாராட்டி 1975 நைட் ஹீட் பட்டமும் விஸ்டன் அமைப்பால் 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த 5 வீரர்களில் ஒருவராகவும் கௌரவிக்கப்பட்டார். அவரது மறைவுக்கு மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் சபையும் நாட்டிங்ஹாம்ஷயர் கிளப்பும் தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியையும் தெரிவித்துள்ளன. இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.